இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்கட்டும், எந்த ஒரு துறைமுகமாக இருக்கட்டும், தமிழன் யாராவது வர முடிகிறதா? இப்போ முதலாளியும் வெளிநாட்டுக்காரன் அல்லது வடநாட்டுக்காரன், தொழிலாளியும் வெளிநாட்டுக்காரன் அல்லது வடநாட்டுக்காரன். அதான் இன்றைக்கி 6 லட்சம் பேர் பீகார்காரன் வாக்காளர்களாக பதிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு வருது செய்தி. அதுதான் விருப்பம். யாருக்கு விருப்பம்? ஸ்டாலினுக்கும் அதுதான் விருப்பம், மோடிக்கும் அதுதான் விருப்பம். தமிழர் தாயகமாக இருக்கக்கூடாது என்ற வஞ்சினம், மனக்கொதிப்பு தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்பது திராவிடத்துக்கும் இருக்கிறது, பாரதத்துக்கும் இருக்கிறது. சரி, இது அவங்க ஆட்சியை இழந்துருவாங்கள்ல, அதை பற்றி கவலை இல்லை. தமிழங்களுடைய தாயகம் என்று இவங்க வீரம் பேசுகிறானுங்களே, அது ஒளிஞ்சா சரி என்பது தான் ஸ்டாலினுடைய கருத்தாக நான் கருதுகிறேன். ஏன் ஹிந்திக்காரனை கொண்டு வர்றீங்க? தயவுசெய்து பற்றி இருந்தீங்க. சட்டம் மட்டும் இல்லை, சென்னை தான் அவங்களுடைய முதல் குறி, இந்திய அரசுடைய முதல் குறி. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சந்து பொந்து எல்லாம் மெட்ரோ ரயில் போடுறாங்கல்ல, இதெல்லாம் போட்டுட்டு முதலாளிகளை கொண்டு வர வேண்டியது, வெளிநாடுகள்லேருந்து வடநாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டியது. இவ்வளோ போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. இன்னும் கிடக்கிற இடம்லாம் வாங்கிடுங்க. இங்கே குடியிருக்க தமிழ் பயிரெல்லாம் மெல்ல மெல்ல விரட்டிடுவோம். இதை வடவர் நகரமாக, வடநாட்டுக்காரருடைய நகரமாக சென்னையை மாற்றிவிட வேண்டும் என்பது தான் இந்திய ஆட்சியாளருடைய திட்டம். அதில் திராவிடத்துக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஏனென்றால் எரிச்சல் இது. தமிழனுக்கு இவ்வளோ பெரிய நகரமாக, இவ்வளோ நாடா, அதுக்கெல்லாம் ஆண்டு அதில் நன்றி கடனே கிடையாது திராவிடத்துக்கு. இவ்வளவு மெட்ரோ என்னத்துக்கு இப்போ சென்னையில்? இந்த நெருக்கடி, இந்த நெரிசல் எல்லாம் இங்கே குவிக்கிற. எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் குவிஞ்சிருக்காங்க சென்னையில். வண்டி ஓட்ட முடியல, நடக்க முடியல. இந்த சின்ன பரப்பில் எவ்வளவு வெளிநாடுகளில் போய் பாருங்கள், இப்படி எங்கேயாவது இருக்கா? இன்னும் கொண்டாந்து குவிக்கிறான். கொண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நடுத்தர முதலாளி பட்டறைகள் இருக்கிறவங்க கூட தமிழனை வெளியேற்றி விட்டு எல்லாம் வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து வைக்கதான் இந்த சூழ்ச்சியெல்லாம் நடக்குது. மிகையாக எண்ணிக்கையை கொண்டு வர்றது, வாழ தகுதியற்றதாக நம்மளெல்லாம் விரட்டிடுறது சென்னையை விட்டு. எனவே நாம் இந்த சட்டத்தை பற்றி பேசும்பொழுது தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உணர வேண்டும். நாளைக்கு அடுத்த தேர்தலில் அவன் அதே எப்படியே வந்துடுவான், வாக்காளராக வருவான். தமிழ் தேசியம் பேசுகிறவனை தான் அவனுக்கு பொது எதிரி. அவன் திராவிடத்துக்கு கூட போட்டு போட மாட்டான், காங்கிரஸ் எல்லாத்தையும் பாஜகவுக்கு தான் போடுவான். நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பது தான், புதுச்சேரியில் ஏன் திமுக வர முடியல, அதிமுக ஆட்சிக்கு வர முடியல? எப்போவோ வந்தது, முடிஞ்சு போச்சு. ஏன்? வெளிமாநிலத்தார் அதிகம் யூனியன் பிரதேசத்தில், புதுச்சேரியில். வெளிமாநிலத்துக்காரன் நீ எவ்வளவு தமிழினத்துக்கு துரோகம் பண்ணாலும் திராவிடக்காரனை நம்ப மாட்டான். வடநாட்டுக்காரனுக்கு தான், காங்கிரஸுக்கோ பாஜகவோ தான் ஓட்டு போடுவான். அதை எதிர்த்து பார்த்துங்க. அதுதான் இங்கே நடக்கும். இதை பற்றி கவலை இல்லை யாருக்கு, ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. அவங்க அமெரிக்காவில் கூட ஆகிடுவாங்க. அமெரிக்காவில் போய் இது குடியிருந்துக்கலாம். நிலா மண்டலத்தில் போய் குடியேறக்கூடிய வாய்ப்பு அங்கே குடியேறலாம். அவ்வளோக்கு சொத்து பத்து வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது. எங்கே வேணாலும் போகலாம், தொடர்ந்து இப்படியே இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதை விட்டுட்டு கூட போயிடலாம். நமக்கு இந்த தாயகத்தை இழந்து விட்டால் தமிழினம் முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வரலாற்று ஆண்ட இனம், பார்த்த இனம், காப்பியங்கள், யாத்த இனம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு தான், சின்ன பிரதேசம். இதற்குள்ள நம்ம அடர்த்தியான மக்கள் தொகை. இதில் வெளியார் அதிகம், மிக அதிகம். இந்த தமிழ்நாட்டையும் பாதுகாக்கவில்லை என்றால் நம்ம இனம் இருந்ததுக்கு அடையாளம் இல்லை. எடுத்துக்காட்டு தான் திரிபுராவில் 197 பேர் 47 ஆகஸ்ட் 15 இருந்திருக்காங்க. திரிபுரி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ திரிபுராவில் 119% 20% தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநாட்டில் ஒரு அம்மா, அவங்க தனி கட்சி வச்சுருக்காங்க. அவங்க அந்த விவரத்தை சொன்னாங்க. அந்த பழங்குடியை சேர்ந்தவங்க திரிபுராவில் பேசினாங்க. அவங்க 97% வெறும் 20% வந்துருச்சு. திரிபுராவில் நம்ம பார்க்குறோம், எல்லாம் வங்காளி தான் முதலமைச்சராக வருவான் திரிபுராவில். அந்த பேர்களை பார்த்தாலே தெரியும். கம்யூனிஸ்டாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும் வங்காளி தான் வருவான். மற்றபடி அந்த பழங்குடி வராது. ஒரே ஒருத்தர் இருந்தார் சிபிஎம்மில், அவரெல்லாம் இறந்துட்டார். எல்லாம் வங்காளி தான். முதலமைச்சர் பதவியை நினச்சி கூட பார்க்க முடியாது திரிபுராவில். அந்த நிலை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. எனவே வெளியாரை வெளியேற்ற வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்கும் களம் இறங்க வேண்டும். இந்த சட்டத்தை, இந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு ஒற்றை ஆட்சி சட்டம் தான் இது. அதை மேலும் மேலும் ஒற்றையாட்சியாக கொண்டு வருகிறார்கள்.
எங்கே எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கான். அதுபோல் ஆளுநர் பதவி என்ற ஒரு காலனி ஆதிக்க பதவி வச்சிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த மாநிலத்தின் பெயரையே, இந்த மாநிலத்தின் எல்லையே மாற்றி அமைக்கலாங்கிறான். மாநிலத்தின் பேரை மாற்றலாங்கிறான். மாநிலத்தின் பேரை கான்ஸ்டியூஷனில் தொடக்கத்திலே அதை சொல்கிறான். ஒரு மாநிலம் என்பதை உருவாக்கலாம், கலைக்கலாம், இணைக்கலாம், பிரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிறான் கான்ஸ்டியூஷனில். அப்போ ஒரு இனத்தின் தாயகமாக வாங்கிறதுனால ஒரு நிர்வாக மண்டலம், அவனுக்கு உட்பட்ட ஒரு நிர்வாக மண்டலம், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட நிர்வாக மண்டலம், அந்த ஆர்டிகளை திருத்துன்னு சொல்லணும்ல. ஸ்டாலின் சொல்லுவாரா? ஒரு உருவாக்கலாம், கலைக்கலாம், இணைக்கலாம், அவனுக்கு அதை மாற்றி அமை, தேசிய என்ன தாயகங்கள் இருக்கின்றன என்று கொண்டு வா என்று கோரிக்கை வைக்க தெம்பு உண்டா, திராணி உண்டா ஸ்டாலினுக்கு? இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், இதை எங்கேயாவது கேட்டுட்டாவது எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கை வைக்க தயாரா? பல கட்சிகள் பேசுகிறீர்கள், நாங்கள் தமிழ்நாட்டுக்காக புது கட்சியெல்லாம் அவதாரம் எடுக்குது, இதை பேசுவியா? நம்மளை இப்போ சொல்லிட்டு இருக்கா மூன்றாக பிரிக்க போகிறான். தமிழ்நாட்டை மூன்று மண்டலங்களாக பிரிப்பது தான் அவனுடைய நோக்கம். 3 யூனியன் பிரதேசங்களாக தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு நம்மிடமே ஆட்கள் இருக்கிறார்கள். ஜாதி அடிப்படையில் பிரி என்று சொல்லிக்கொண்டு ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் இருக்கின்றன. இந்த அபாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இன்றைக்குள்ள ஒரு தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பு, ஒரு தாயக கட்டுக்கோப்பு பிரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இது வெளியார் ஆக்கிரமிப்பு உட்பட்ட ஒரு மண்டலமாக மாறாமல், இன்னொரு இந்தி மாநிலமாக இது மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் இந்த மாநிலத்துக்குள் உள்ளே நுழைவதற்கு தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்றால் இன்னர் லைன் பர்மிட் இருக்குது, இந்திய கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அது நாகாலாந்து, ஜார்க்கண்டு, மிசோரம், இது போல் ஒரு 4 மாநிலம், மணிப்பூர் 4 மாநிலத்துக்கு கொடுத்துருக்கான் இன்னர் லைன் பர்மிட். வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கிறது. மணிப்பூருக்கு இப்போ பாஜக ஆட்சி காலத்தில் கொடுத்தது. தமிழ்நாட்டில் இருந்தோ, பக்கத்தில் ஊபி பீகாரில் இருந்தோ மணிப்பூருக்குள்ளே அல்லது நாகாலாந்துக்குள்ளே, அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே நுழைய முடியாது. அந்த மாநில அரசு அனுமதித்தால் தான். உள்ள அனுமதி முறை என்ற முறை ஒரு விசா மாதிரி கொடுத்துருக்கான். இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்திய அரசியல் சட்டம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் கேட்கிறது. எல்லாரும் கேட்க வேண்டும். இது என்ன பேரியக்கத்து கோரிக்கை என்ன இருக்குது? வெளியார் இங்கே வர வேண்டும் என்றால் மாநில அரசுடைய அனுமதி வாங்கி வரணும். மாநில அரசு, திமுக போன்ற அரசு சர்வசாதாரணமாக கொடுக்க வேண்டுமென்றால் அந்த அரசை தூக்கி எறிய வேண்டும். தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டிய உணர்வு வேண்டும். எனவே இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும். மாநிலத்தை பிரிக்க முடியாது என்ற திருத்தங்கள் வேணும். தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது என்றால் எதையாவது பாதுகாக்கணும். இதை பிரிக்கலாம் என்ற இந்த கான்ஸ்டியூஷனை திருத்து. இந்த திருத்தத்தை ஸ்டாலின் கேட்பாரா? எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? புதுசாக கட்சி தொடங்கியிருக்காருல தம்பியெல்லாம், இதெல்லாம் கேட்பார்களா? இருக்கிற பதவிக்குள் நான் எனக்கு வேணும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அதிலே நம்ம கட்சி பிரியக்கூடாது. இந்த தமிழர் தாயகமாக தமிழ்நாடே நிலைக்காதோ என்ற அபாயம் இருக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு ஒரு தன்னுரிமை பெற்ற ஒரு அரசு ஆட்சி நடத்துவதற்கான சட்ட திருத்தங்களையும் மாற்றங்களையும் கேட்க வேண்டும். இந்தி நம்மை ஆள்கிறது. இன்றைக்கி இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சி சட்டம் எல்லாம் ஹிந்தி தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, உயர் வழக்கு நடக்குது. முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஐபிசி செக்ஷன் இதன்படிம்பாங்க. இப்போ என்ன சான்ஸ்கிரிட்டை சொல்கிறான். இங்கிலீஷில், ஹிந்துவில் எழுதினாலும், எக்ஸ்பிரஸ் எழுதினாலும், தமிழில் எழுதினாலும் அதுதான். சகஜமாக்கிட்டானுங்க. நமக்கு புரிய மாட்டேங்குது. ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் கிடையாது. இப்போ ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்க. சட்டத்தை மாத்திரம் எல்லாம் ஹிந்தியாக கொண்டு வரானுங்க. இப்போ இங்கே கீழே கூட சொன்னால் பாரதியம் இந்தியா என்பது அவனுக்கு குறைச்சல். ஏனென்றால் அவன் புராணத்தில் இல்லாத பேர். அவன் புராணத்தில் பாரத் என்று இருக்கிறது. எடுத்துக்க. எங்களுக்கும் பாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு, எல்லையை சொல்லு. நாங்கள் சொல்கிறோம்டா. எங்கள் தொல்காப்பியத்துக்கு முன்னுரை எழுதினவன், அணிந்துரை எழுதினவர் பழம்பாளர் எல்லை சொல்கிறாரு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயடை, தமிழ் கூறு நல்லுலகம். எங்களுக்கு சொல்கிறானே, 5000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறானே. எங்கள் உலகம், எங்கள் நாடு. இப்போ அதில் என்ன ஒரு அரசாக இருந்துச்சு? நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷனாக, நேஷனாக கருந்தான் எங்கள் ஆளுங்க. அந்த மாதிரி இனம். இன்றைக்கி நாங்கள் ஒன்றுட்ட பிராந்தியம். இந்த
இந்த மாதிரி ஒரு கவர்னர் பதவி எங்கேயாவது வச்சுருக்காங்க. ஒரு கூட்டரசில் யூஎஸில் கவர்னர் இருக்கார், முதலமைச்சருக்கு பேர் தான் கவர்னர். தேர்தலில் வாக்கெடுப்பில் வெற்றி பெறவர் தான் கவர்னர். அவருக்கு மேலே ஒரு பதவி கிடையாது, எவனுங்க அங்கே கிடையாது. கூட்டரசு தான். வரி விதிப்பில் கராராக வச்சுருக்காங்க. கலிஃபோர்னியா மாநிலத்தில் இப்போ உள்ளவர் சொல்கிறார், அவர் இதை பாருங்கள், இந்த வரியெல்லாம் கூட போடக்கூடாது, போட்டால் நாங்கள் தனியாக போயிடுவோங்கிறாரு. சில மாநிலங்கள் தனியாக போயிடுவோன்னு சொல்கிறான் யூஎஸில். அங்கே சொல்கிறானுங்க, அவன் மொழி எல்லாம் இங்கிலீஷ் தான். ஆனால் இன உரிமை, நம்ம தன்னுடைய உரிமைன்னு பார்க்குறான், தன்மான உணர்வு பார்க்குறான். இங்கே எல்லாம் பாரத் மாதா பஜனையில் எல்லாத்தையும் மூழ்கடிச்சு அழிச்செல்லாம் நினைக்கிறானுங்க. ஆளுநர் பதவி இங்கே எப்படி வச்சுருக்கான்? நமக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் மாதிரி யோசிக்க தெரியணுங்க. வெள்ளைக்காரன் வச்ச பதவி, நம்ம தம்பிகள் கூட இதில் போட்டுருக்காங்களே, என்ன பதவி இது? சர்வாதிகார ஆளுநர். காலனியாதிக்க ஆளுநர் பதவின்னு எழுதணும் தம்பிகளை, தோழர்களே. சர்வாதிகாரம்லாம் எழுதாதீங்க, அது இன்னும் கண்ணியமான பேர். இது சர்வாதிகாரம் கொஞ்சம் கண்ணியமானது ஒப்பிடும்போது. காலனியாதிக்க பதவி கவர்னர் பதவி எவன் உருவாக்கினது? இது லண்டன்கார வேட்டையாடிகள், வணிக வேட்டையாடிகள், மேற்கத்திய காட்டுமிராண்டிகள் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் கவர்னர் பதவியை லண்டனில் இருந்து உருவாக்கினார்கள். அங்கிருந்து ஆள் அனுப்புவார்கள், அவனை தான் கவர்னராக போடுவான். இந்த கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தான், கவர்னர் ஜெனரல் பதவி வச்சுருந்தான். எங்கே அந்த கவர்னர் ஜெனரல் பதவி? இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு நாங்கள் நமக்கு நாமே ஆளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கவர்னர் தலைவர், தலைமை கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சானுங்க. மகிழ்ச்சி. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர் கொண்டு வந்தீங்க, சரி. மாநிலங்களில் மட்டும் நியமிக்கக்கூடிய கவர்னர் ஏன் இருக்கிறார்? உனக்கு சுதந்திரம் வந்தது, எங்களுக்கு சுதந்திரம் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். நாங்கள் லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தானா? 1947 ஆகஸ்ட் 15 என்பது லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தான் என்கிறாயா? கவர்னர் பதவி ஏன்? கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழித்தவன் கவர்னர் பதவியை ஏன் ஒழிக்கவில்லை? அவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கவர்னருக்கு என்ன தகுதி? 35 வயசு நிரம்பி இருக்கணும், புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோதாங்க. போய் பாருங்கள் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சொல்கிறானான்ட்டு, வேறு ஏதாவது சொல்கிறானான்னு பாருங்கள். கான்ஸ்டியூஷனில் அவனை கொண்டாந்து போடுறாங்க. இந்த பதவியை ஒழிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் என்றைக்காவது சொன்னது உண்டா? கையாள், டெல்லி ஏகாதிபத்தியத்தின் கையாள் தான் திமுக அதிமுக, ஞாபகம் வச்சுக்கோங்க. கையாட்கள். ஒரு தடவையாவது கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னு ஸ்டாலின் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஏற்கனவே மண்டல் குழு போட்டுச்சு, இப்போ குரியன் குழு, ஜோசப் குரியன் குழுன்னு போடுற. உங்கள் அப்பா போட்ட குழு பரிந்துரை பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிட்டீங்க. அது என்னாச்சு? உன் தந்தை கேட்டதுண்டா என்னைக்காவது? காங்கிரஸ்காரனோட கூட்டணி சேர்ந்து கொண்டு மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்று கொள்ளையடித்தீர்கள், தமிழினத்தை காட்டி கொடுத்தீர்கள். நாளைக்கும் காட்டி கொடுப்பீங்க. அவர் ராகுல் காந்தியோட கூட்டி சேர்ந்துருக்கிற யார் அது? இந்திய தேசிய சர்வாதிகாரத்தினுடைய ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாதத்தினுடைய நம்பர் 1 கட்சி காங்கிரஸ். அது கொஞ்சம் வயசாகிடுச்சு, தளர்ந்து போயிருக்கு. அதனுடைய தம்பி, முடுக்கான தம்பி பாஜக. காங்கிரஸும் பாஜகவும் ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பாரத மாதா கட்சிகள், இந்தி திணிப்பாளர்கள், வடக்கத்திய திணிப்பாளர்கள். அவனோடு சேர்ந்து கொண்டு நான் மாநில சுயாட்சி பண்ண தமிழன் தமிழச்சி அவ்வளவு இழிச்சா கூட்டமாக நினைக்கிறேன். நீ நம்ம இடம் கொடுக்குறோம். காங்கிரஸ்காரனோட சேர்ந்துட்டு மாநில சுயாட்சி பேசுறியா? ஃப்ராடு வேலை. மாநில சுயாட்சி மாநாடு போடுவியா? கடந்த காலம் இல்லை, இப்போ நாங்கள் எழுச்சி பெற்று வந்துட்டோம். தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று இருக்கு. நாங்கள் மட்டுமல்ல, இங்கே இயக்குனர் கலைஞர் மேலே நாம் தமிழர், செந்தமிழன், சீமான் எல்லாம் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்க, பழைய காலம் இல்லை, பழைய காலம் இல்லை. ஏமாற்ற முடியாது.
மாநில விசேஷம் நீ பேசுறிய, மோடி உன்னை ஏவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அமித்ஷா அந்தரங்கமாக உன்னை ஏவி விட்டுருக்காரு முக ஸ்டாலினை. மாநில விசேஷம் பேசு. பயில் இல்லைன்னா உண்மையான பயில் வந்துடுவாங்க. உனக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சி போயிடும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்களா? ஒரு வரி ஒன்றும் இல்லை. 356 நீக்குன்னு சொன்னான்ல மண்டல் குழு. மன்னிக்கணும், ராஜமன்னார் குழு. மண்டல் குழு நம்ம இடஒதுக்கீடு. மன்னிக்கணும், ராஜமன்னார் குழு உங்கள் அப்பா போட்ட குழு. ஏய்யா அதை நீக்குன்னு இன்றைக்கி வரலும் கேட்கல. நீ ஒரு சுயமரியாதை உள்ள கட்சிக்காரனாக இருந்தா முக ஸ்டாலின், தன்மரியாதை என்ன தமிழன்னு விட்டுரு, நீ திராவிடனே வச்சுக்க. திராவிட உனக்கு ஒரு இனம் திராவிட இனம் இருக்குது, அதுக்கு ஒரு தன்மானம் இருந்தால் 356 நீக்குன்னு சொல்லணும்ல. ஏன் அதை கேட்கல? ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டுன்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த ஆளுநர் தான் தொடர்ந்து நீடிக்கணும். யார்? RSS ரவி. அசல் பேர், அந்தரங்க பேர் அது. அந்தரங்க பேர் அது. ஏன் நீக்கிற அப்படி சொல்கிறாராம். அப்படி வெறுப்பில் சொல்கிறது மாதிரி நடிக்கிறது அதுதான் உண்மை. ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டு ரத்து பண்ண எந்த கூட்டாட்சியடா இருக்குது ஆளுநர் பதவி? 130 திருத்தம் கொண்டாந்துருக்க, 131 திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் பதவியை நீக்கு என்று கேட்டால் என்ன? கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்காத? இவங்க மாநில சுயாட்சியை மீட்டுருவாங்க, மாநில உரிமையை மீட்டுருவாங்க. காவேரி உரிமையை மீட்டு தந்தானா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. காவேரி நம்மளுக்கு விடானா வெள்ளம் அபரிமிதமாக வெள்ளம் வந்து தேக்க முடியலை. இந்த மிகை வெள்ளத்தையும் தடுக்கிறதுக்கு மேற்கேத்தாட்டில் அணை கட்டுறேங்கிறான். நேற்று கூட பேசியிருக்கார் சித்தராமையா. அணை கட்டியே தீர்வோம்ங்கிறார். அணை கட்டி தமிழ்நாடு தண்ணி தருவோம். அப்படியே அவனுக்கு வயிற்று எரியுது. மிகை வெள்ளம் வந்து இயற்கையை அவனால் கட்டுப்படுத்த முடியலை. இயற்கையை இதெல்லாம் அது ஒரு சராசரிக்கு தாண்டிய மழைகள் கோடையில் வர்றது. இயற்கை உற்பாதங்கள்பாங்களா, அதனால் வருது. அந்த வெள்ளம் கடலுக்கு போகுதான். எனவே கிட்டத்தட்ட 67 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் கர்நாடகத்துக்கு உள்ளர கட்டுவதற்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். 9,000 கோடி ஒதுக்குனா இன்னும் கூடவும் ஒதுக்குவாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டில் 177.25 TMC தரணும். மாதவாரி என்னது ஒரு தடவை வாங்கினது உண்டா? மோடி அரசு ஒரு தடவை கொடுன்னு சொன்னது உண்டா? மேலாண்மை வாரியம் போட்டிருக்கான், அத்தாரிட்டி போட்டிருக்கானே, அது என்னைக்காவது சொல்லி ஏண்டா உடலைன்னு கேட்டு மோடி தலையிட்டது உண்டா? இல்லை. இப்படி உடவில்லையே என்று ஸ்டாலின் சேர்த்தது உண்டா? ஏன்னா கர்நாடகா அவருக்கு பங்காளி, திராவிட பங்காளி. சரி, அவருக்கு பங்காளி. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன? எடப்பாடி பழனிசாமி கங்காணி. எந்த பதவியை அனுபவிச்சு எப்படி இருக்கிறது? என்ன சுரண்டிக்கலாம்? இனத்தை அடமானம் வைக்கிறாள் எடப்பாடி பழனிசாமி. வேறு என்ன பேசியிருக்க நீ இது வரைக்கும்? உன் ஊருக்கு பக்கத்தில் தான் மேட்டூர் இருக்குது. இப்படி ஒரு அனாதையாக தமிழ் இனம் ஆக்கப்பட்டிருக்குங்க. உலகத்தில் சட்டம் இருக்குது, நாடுகளில் சட்டம் இருக்குது, இந்தியாவிலேயும் சட்டம் இருக்குது. ஒரு பல மாநிலங்கள் பல நாடுகளை கடந்து போனால் அந்த மரபு உரிமை ரைப்பேரியன் ரைட்டு உண்டு என்று எல்லாம் இருக்குது. எதுவும் இல்லை. இதையெல்லாம் மீட்க முடியாத ஆள், காக்க முடியாத ஆள். உங்கள் அப்பா கொண்டு வந்து போட்டு 70 தீர்வு இதை வாங்கி அந்த 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 குழு இருக்குது, ராஜமன்னார் குழு, அதை வாங்கி அதில் 3 பேர் 2 பேர் தெலுங்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜமன்னார் குழுவில் எப்படி கருணாநிதி போட்டிருக்காரு. அவர் பேர்லாம் தெரு இருக்குது, ராஜமன்னார் தெரு. KK நகரில் பெரிய தெரு ராஜமன்னார் தெரு தான். நம்ம ஆள் இருக்கார். ஒரு முதலமைச்சராக இருந்தார். நம்ம இவர் பேர் என்ன? கொங்கு சுப்பராயனுக்கு KK நகரில் போய் பாருங்கள், ஒரு சந்தில் பேர் வச்சுருக்காருங்க. தயவு செய்து போய் பாருங்கள். சுப்பராயனுக்கு தமிழன் முதல்வதியாக இருந்தவன். அவன் குறைபாடு என்ன? தமிழ் இனத்தில் பிறந்துட்டான். லண்டனில் படித்தாள், பெரிய படிப்பாளி. மோகன்குமார் அவங்களுக்கு அப்பா, பார்வதி கிருஷ்ணன் அப்பா. சுப்பராயன் சாதாரண ஆள் இல்லை. ஜமீனே குடும்பம், திருச்செங்கோடு பக்கம் ஜமீன் குடும்பம். அதெல்லாம் விட்டு கொடுத்த ஆட்கள் அந்த ஆட்கள், சாதாரண இல்லை. ஒரு சந்தில் KK நகரில் பேர் இருக்குங்க. முன்சாமி நாயுடுன்னு ஒரு ஆள் முதல் வந்துருக்காருங்க. 1.5 வருஷம் வந்துருக்காருங்க. 10 மாதமும். KK நகரில் முனுசாமி சாலைன்னு போய் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. தெரிஞ்சவங்க போய் பாருங்கள். ராஜமன்னார் சாலை எவ்வளோ பெருசாக இருக்குது.
அந்த நகருக்கே பேர் யார் பேர்? கலைஞர் நகர். அது அதில் நம்ம ஆட்களுக்கு திருவிக்காவுக்கு இந்த முன்னோடு ஒரு இடம். என்ன குற்றம்? தமிழ் இனத்திலெல்லாம் பிறந்துட்டாங்க. ஒழிக்கப்பட வேண்டிய இனம் இந்தியாக்காரனுக்கும் திராவிடத்துக்காரனுக்கும் தமிழ் இனம். அரவணைச்சு ஒழிக்கிறது. நான் தான் சொல்கிறது, எதிரியாக சொல்லி போராடுறது ஒரு பக்கம், அரவணைச்சு ஒழிக்கிறது அதுதான் திராவிடம் செஞ்சிட்ருக்கு. அதுபோல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நம்ம முன்னோடியாக இருந்தும் கூட நமக்கு ஒரு உரிமைகள் கிடைக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். நீ அந்த ராஜபண்டார் குழு பரிந்துரையை செயல்படுத்த என்னைக்காவது உங்கள் அப்பா வலியுறுத்தியிருக்காரா? இந்திரா காந்தியோட 69லேருந்து கூட்டணி, கருணாநிதி மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி 70லேருந்து கூட்டணி, காங்கிரஸோட போய் மறுபடியும் மந்திரி பதவி, பாஜகவோட 99 5 வருஷம் கூட்டணி. என்ன உரிமையை மீட்டிருக்கீங்க? சாலைகள்லாம் எல்லாம் இந்திய அரசு சாலைகளில் போயிடுச்சா? தேசிய நெடுஞ்சாலைகள் யார் பணப்பா அந்த பணம்லாம் அந்த சாலையெல்லாம் போட்டுக்கிறது? தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணிவிட்டு ₹1 நீ எடுத்துக்கிட்டால் 29 காசு தான் திருப்பி தர்றேன்னு புள்ளி விவரங்களை சொல்கிறீங்க. உங்கள் முன்னாள் நிதியமைச்சர் இருக்கார்ல, எங்கள் ரிப்பருடைய பேரன் பிடி பழனிவேல் தியாகராஜர், பிடி ராஜனுடைய பேரன் இருக்கார்ல, படித்தாள், அவர் சொல்கிறார் புள்ளி விவரமாக ₹1 நம்ம வரி கொடுத்தோம்னா டெல்லிக்கு 29 காசு தான் திரும்பி வருது. அது எல்லோரும் பத்திரிகைலாம் ஏற்றுக்கிட்டானுங்க. இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைன்னு போடுறான். யார் பண்ணது? அதில் வழிப்பறி கட்டணம் போடுறாங்க. அதெல்லாம் யாருங்க எடுத்துருக்காங்க? சுங்கச்சாவடின்னு போட்டு ஒரு தமிழனை காட்டுங்க பார்ப்போம். ஏடா இவர் அந்த சுங்கச்சாவடி நடத்தக்கூடிய தமிழனுக்கு யோகியது இல்லையா? ஆந்திராக்காரன் நடத்துகிறாங்க பல இடங்களில். இப்போ எங்கள் திருச்சியில் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு ஆந்திராக்காரன் சுங்கச்சாவடி தான் பல இடங்களில். பரந்தூர் விமான நிலையம்னு பேசுகிறோம். அது சரி. எனக்கு அமெரிக்கா போன பிறகு தோணுது, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பெரிய கம்பெனியாக வச்சுருக்காங்க. அந்த உள்ளூர் விமானங்கள் நிறையா இருக்குது. டெல்டா, அமெரிக்கா, யுனைடெடு, என்னென்னமோ இருக்குது. அதில் நாங்கள் போகிறதெல்லாம் 4 மணி நேரம் விமான பயணம்லாம் போய் போகிறோம். அந்த உள்ளூருக்குள்ளே அது பெரிய நிலப்பரப்பு. பிடிச்சிட்டான் வெள்ளைக்காரன். இங்கே பிடிச்சான், ஆஸ்திரேலியா பிடிச்சான், பெரிய பெரிய இடங்களை பிடிச்சிட்டாங்க. விமானம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு விமான கம்பெனி வைக்கிற முதலாளி வந்திருக்கானா? வேறு எண்ணி பாருங்கள். அது யார்? அதானி கொடுக்க போகிற. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு 70 கப்பல்கள் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறைமுகம் பூம்புகார் கடலுக்குள் இருக்கிறது. கண்டுபிடிச்சவர் சோம ராமசாமி, ஆய்வாளர், திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழக ஆய்வாளர். இந்திய அரசு நிதி நல்கையில் அந்த ஆராய்ச்சி பண்ணிவிட்டார். அவனுக்கு அப்போ தான் தெரியுது, சுற்றுச்சு அவனுக்கு இந்தியாக்காரனுக்கு. உடனே ஃபோன் பண்ணானுங்க ராமசாமிக்கு, இதை பேட்டிக்கிட்டு அடுத்த கொடுக்கக்கூடாது, அவர் அதோடு சரி எங்கேயும் பேச முடியாதுன்ட்டார். அதை அவர் தான் வெளியிட்டார். 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 கப்பல்கள் ஒரே நேரத்தில் நிற்கக்கூடிய பெருந்துறைமுகம் பூம்புகாரில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவார், வர்ணிக்கிடும் போது மதுரையில் பாண்டியன் அரண்மனை வாயிலில் யவனர்கள் காவல் காத்தார்கள்னு. அடிமைகளாக கொண்டு வந்தல்ல, உறவு, அது வணிக உறவு. அவர்களில் கொஞ்சம் பேர் இப்போ இந்த கூர்க்காக்கள் இங்கே காவலர்களாக இருக்காங்கன்னா நம்ம அடிமையாக புண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் வந்தார்கள், இருக்கிறார்கள், நல்லா காப்பாங்க, கூர்க்காக்கள்னு வச்சுருக்காங்க. அதுபோல் யவனர்களை வைத்திருக்கிறான் பாண்டியன். நாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பேசுவோம், விடுதலை புலிகளை பாராட்டுவோம், ஆனால் 10 நாள் சிறைக்கு போக மாட்டோம் என்றால் என்ன பொருள்? முதல்லலாம் கேட்பாங்க, சாயந்தரம் விட்டுருவாங்களான்ட்டு. ஆர்ப்பாட்டம் ஏதாச்சுன்னா கைதுன்னா சாயந்தரம் விட்டுருவாங்களா? அதெல்லாம் விட்டுருவாங்க வாங்க. இப்போ என்ன செய்யல, சாயந்தரம் வரணும் உட்காந்துருக்க வேண்டியிருக்குங்க, எனக்கு வேலை இருக்குது. அது அப்படி தானே ஆகும். சீரழிவு அப்படியே இருக்காது, மேலும் சீரழியும் அல்லது மாறி முன்னேறும். அப்படியே இருக்காது ஒன்று எதுவுமே. எனவே நீ பிரபாகரனை பேசுகிற, சேரன் சோழன் பாண்டியன் வீரத்தை பேசுகிற, என்ன, நாம் ஆயுத போராட்டத்தை கூப்பிடவில்லை, அறப்போராட்டம், காந்தியடிகள் நடத்திய போராட்டம் போலவே அறப்போராட்டம், ஆதிக்கத்தை எதிர்த்து
வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து, டெல்லி ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து, திராவிட தில்லுமுள்ளுகளை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுவோம். எல்லா மக்கள் தொகை வரணும் இல்லை, ஒரு 10 விழுக்காடு வந்தால் என்னங்கிறேன், 100 பேரில் 10 பேர் கலந்துக்கிட்டேன்னா, 100 பேரில் 5 விழுக்காடு கலந்து கொண்டால் என்ன? அப்படிப்பட்ட வீரன் வீராங்கனை நம்ம இனத்தில் இல்லையா? இந்த இனம் அப்படிப்பட்ட வீர உணர்ச்சியோடு இருந்ததனால்தான் பிரபாகரனால் ஒரு உண்மையாகவே புதிய கரிகாலனாக பரிணமிக்க முடிந்தது. மரபணு அடிப்படையில் வந்தது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒழுங்காக பயன்படுத்தினார், திறமையாக ஒருங்கிணைத்தார். பிரபாகரன் நேர்மையாக இருந்தார், தன்னை பொறுத்தவரை வீரமாக இருந்தார், குடும்பத்தையே களத்தில் நிறுத்தினார். அவர்களை போராட்டும் போது நம்ம ஒரு போராட்டம், வெகு மக்கள் போராட்டம், இதற்கு மக்கள் வர முடியாது என்றால் எதுக்கு அப்புறம் பேசணும் பிரபாகரனை பற்றி? அந்த காலத்தில் காரல் மார்க்ஸ் எழுதியிருக்கார், தாங்கள் வீரமாக செயல்பட முடியாதவர்கள் சரித்திரத்தில் வரும் வீரர்களை அதிகமாக புகழ்வார்கள். அவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொண்டு புரட்சி பேசுவார்கள் அப்படின்னார் காரல் மார்க்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இனம் வீர இனம் என்பதற்கு உண்மைதான், ஜெனட்டிக்கலாக இது உண்மைதான் என்பதை நிலைநிறுத்தியவர்கள் விடுதலை புலிகள். கண் முன்னால் நம்ம ரத்தம் தான், அது எங்கேருந்து வந்ததில்லை, பார்சல் வந்ததில்லை. நம்ம ரத்தம், நம்ம நரம்பு, நம்ம மரபணு. நாமும் போராடலாம், போராடி இருக்கிறோம். நாம் இன்னும் பெரிய அளவில் வந்தால் இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த குரல்கள், இந்திய அரசியல் சட்டத்தை மாற்று என்ற குரல்கள் வெளிவரப் போகின்றன. பல இடங்களில் பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன, பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு மட்டும் இந்த களத்திலே போராடுகிறது, தேசிய களத்திலே நினைக்காதீர்கள். பல மாநிலங்கள் தேசிய களத்திலே ஏற்கனவே இருக்கின்றன, இன்னும் சேர இருக்கின்றன. எனவே நமக்கு வலுதான் பெருகுமே தவிர வலு குறையாது. அந்த நம்பிக்கையோடு இந்த நூலையும் வாங்கி படியுங்கள், கருத்துக்களை பேசுங்கள். இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி.